இப்போ சிலர் சொல்கிறாங்க நாங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் வர எம்பிமாருக்கு வாகன பேமெண்ட் கொடுக்க மாட்டோம், அல்லது நாங்கள் குவார்ட்டர்ஸ் கொடுக்க மாட்டோம், ஆனால் இந்த சலுகை அந்த சலுகை அவங்களோட சலுகை குறைப்போம், இவங்களோட சலுகை குறைப்போம். இதெல்லாம் குறைச்சா இருக்கிற கடன் அடைச்சிடலாமா? சரியான பொருளாதார திட்டம் உங்களோட ஏற்றுமதி இறக்குமதி உங்களோட பொருளாதார திட்டத்தை பற்றி சரியாக தெளிவுபடுத்துங்க. இவ்வளவு கடனை வச்சுட்டு தீர்க்கிறதுக்கான வழி இல்லாமல் எப்படி வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் கொடுக்குறது. பழையபடி பாயையும் தவணையும் தூக்கிட்டு ரோட்டுக்கு போக வேண்டியெல்லாம் பெறும். அதை நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் சிலிண்டருக்கு செப்டம்பர் 21 வாக்களித்தால் சிலிண்டர் உங்கள் வீடு தேடி வரும், இல்லாவிட்டால் நீங்கள் சிலிண்டரை தேடி ரோட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் இருந்தவர்களும் சஜித் பிரேமதாசா என்ற அடிப்படையில் இப்போ ஆதரவு வழங்குறாங்களும் இந்த ஜனாதிபதியை போய் கடந்த காலங்களில் நிதியை பெற்றுக்கொண்டாங்களும் இருக்குது. தீர்வை கொடுக்கறதுக்கு யோசிச்சவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதை யாரும் மறக்கலாது. அதான் உண்மை. மற்றது இன்றைக்கு இவங்களோட பொருளாதார கொள்கையை எடுத்து பாருங்களேன். தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்தா அமெரிக்க ஜனாதிபதியாலேயே அப்படி தேர்தல் விஞ்ஞாபனங்கள் கிடையாது. நாடு செலுத்த வேண்டிய கடன் கிடக்கு. இப்போ அரச ஊழியர்களோட சம்பள அதிகரிப்பு பற்றி சொல்லப்பட்டது. இவ்வளவோ பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கு. இது இவ்வளவும் தீர்க்கணும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் பார்த்தா கடன் அடைக்கணும் அடுத்த பிரச்சனை. சரிதானே? இப்போ சிலர் சொல்கிறாங்க நாங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் வர எம்பிமாருக்கு வாகன பேமெண்ட் கொடுக்க மாட்டோம், அல்லது நாங்கள் குவார்ட்டர்ஸ் கொடுக்க மாட்டோம், ஆனால் இந்த சலுகை அந்த சலுகை அவங்களோட சலுகை குறைப்போம், இவங்களோட சலுகை குறைப்போம். இதெல்லாம் குறைச்சா இருக்கிற கடன் அடைச்சிடலாமா? சரியான பொருளாதார திட்டம் உங்களோட ஏற்றுமதி இறக்குமதி உங்களோட பொருளாதார திட்டத்தை பற்றி சரியாக தெளிவுபடுத்துங்க. இவ்வளவு கடனை வச்சுட்டு தீர்க்கிறதுக்கான வழி இல்லாமல் எப்படி வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் கொடுக்குறது. பழையபடி பாயையும் தவணையும் தூக்கிட்டு ரோட்டுக்கு போக வேண்டியெல்லாம் பெறும். அதை நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் சிலிண்டருக்கு செப்டம்பர் 21 வாக்களித்தால் சிலிண்டர் உங்கள் வீடு தேடி வரும், இல்லாவிட்டால் நீங்கள் சிலிண்டரை தேடி ரோட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். ஆகவே மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், அவர்கள் நிச்சயமாக சிந்தித்து 21ஆம் தேதி அவர்கள் செயலாற்றுவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் நாங்களும் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றோம். இதில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் இருந்தவர்களும் சஜித் பிரேமதாசா என்ற அடிப்படையில் இப்போ ஆதரவு வழங்குறாங்களும் இந்த ஜனாதிபதியை போய் கடந்த காலங்களில் நிதியை பெற்றுக்கொண்டாங்களும் இருக்குது. நிதியை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு மாறினாங்களும் இருக்குது. இவர்களுக்குள்ள ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. ஆனால் இப்போ ஒவ்வொருவரும் சும்மா ஒவ்வொரு கதை கேட்குறது. இல்லை இது ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணார், என்ன சொல்கிறார் அன்றகுமாரை. இது பேசப்படுற விஷயம் ஒழிய நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கோ தமிழ் பொது வாழ்க்கையில் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லைன்ற என்ற கருத்து, அது உறுதியான கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.